காலை வணக்கம். காலை வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஸோ நம்ம நினைவுக்கு போகலாம். சத்து விசாரம் தேக பயிற்சி முடிச்சிட்டோம், ஒரு நிமிடம் எடுத்துக்கிட்டோம். சத்து விசாரம் போயிடலாம். நம்ம தவத்துக்கான டைட்டில் குரல் பார்த்தீங்கன்னா தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையில் உட்பட்டு. போன வாரம் கூட நம்ம ஐயா சொன்னாங்க, கர்மம்ன்றது உயிர்க்கான வேலை, உயிர் வளர்றதுக்கான வேலைன்னாங்க. அதுதான் ஒன்றும் சரியான விஷயம் கூட. அப்போ உயிருக்கு ஒத்துழைப்பு செய்வான் உயிர் வாழ்வான், மற்றவர் சத்தாரில் வைக்கப்படும்ன்றது. இப்போ உயிர் வளர்றதுக்கான வேலையை செய்யணும். நம்ம கிட்ட இருக்கிற உடைமைகள் எல்லாமே நமக்கு இன்னும் சத்து அதிகமாக கொடுத்து நம்ம உயிர் வளர்றதுக்கான வேலைகளை அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள் செஞ்சு சத்து போகாமல் இருக்கிறதுக்கான வேலை செய்யறது தான் தவம். அது ரியல் டைம்ல அதை பண்ணணும். தியானம் மெடிடேஷன் போகக்குள்ள உரைமனம் கடந்த நிலையில மெடிடேஷன் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு கூறுகளா தவம் இருக்கு. ஒன்று நம்ம தியானம் தவம் பண்ணி மெடிடேஷனு, அப்புறம் தியானத்துல இருந்து இன்னும் ரொம்ப அதிதீவிர தியானமா போனோம்னா அதுவும் தவத்தை நோக்கி பயணம். அன்பு கருணையில் போறது ஒரு பக்கம் தவம். இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம அதிகப்படுத்திக்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த இறை பயணத்திலையும் நமக்குள்ள இருக்கிற என்னென்ன பேராற்றல் இருக்கோ அந்த பேராற்றல் உணர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதற்கு தான் ஐயா அகவல்ல அவ்வளவு தூரத்துக்கு சொல்றாங்க. இன்னைக்கு குரல் போயிடலாம் 131 இருந்து 140 வரைக்கும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற எல்லார் அவம் செய்வார் ஆசையில் உட்பட்டுன்றது அதுதான் பொருள். பவனத்தில் அண்ட பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் அருட்பெரும் ஜோதி. திரும்ப படிக்கிறேன் ஐயா. பவனத்தின் அண்ட பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் அருட்பெரும் ஜோதி. என்னங்க பொருள் எடுத்துக்கலாம். பவனம்ன்றாங்க, அண்டம்ன்றாங்க. உலகம் அண்டம் உலகம் வந்துரும். பவனத்தின் அந்த பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் அற்பெருஞ்சோதி. பவனம்னா அழகுன்னு ஒரு மீனிங் கூட சொல்றாங்க ஐயா. அழகு ரொம்ப ரொம்ப அழகான இந்த அண்டம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பவனத்தில் அண்ட பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் அருட்பெருஞ்சோதி. எல்லாமே இறைவனுடைய இறைவன் தான். அவனுக்கு அவன்னா இறைவன் வரும். அவனுக்கு அவனாம் அருட்பெருஞ்சோதி. இறைவனுடைய அருளால் தான் இந்த பவனம்ன்றதெல்லாம் இயங்கிட்டு இருக்கு. இயங்கிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இதுதான் அவன் இல்லாமல் அணுவும் அசைவது இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க நினைக்கிறேன். அப்போ ஒரு சின்ன அந்த அண்டமும் அதுலதான் இயங்குது, இந்த சின்ன அணுவும் அதுலதான் இயங்குது. அது இல்லாம எதுவுமே இல்லைன்றது மாதிரிதான். அந்த பேராற்றல் உயிராற்றல் எங்க இருக்குன்னா, நம்ம இயக்கம் எங்க இருக்கு, பணம் எப்படி இயங்குதுன்னா எல்லாமே உயிருடைய கண்ட்ரோல்ல தான் இயங்குது. அதுதான் அது ஒரு இறை பேராற்றல் இல்லாம நமக்கு எந்த சக்தியுமே இல்லைன்றதுதான் பொருள். ஒவ்வொரு அணுவையும் உற்பத்தி பண்ணிக்கினே இருக்கிறாரு. அருள்ன்றது அணுவை உற்பத்தி பண்றதுதான். அணுவாதான் உலகத்துக்கு படைச்சிக்கினே இருக்கிறார். அணுவுக்கு உயிர்களை போஷிச்சுக்கினே இருக்குது, உயிர்கள் வளர்ந்துக்கினே இருக்கு. ஓகே. அடுத்த குரல் பாத்தீங்கன்னா, திரளுற்ற அண்ட திரளின் எங்கெங்கும் அவனுக்கு அவளாம் அருட்பெரும் ஜோதி. அவளுக்கு அவனுக்கு அவனாம் அருட்பெரும் ஜோதி சொல்லியிருந்தார் போன குரல்ல. இப்ப அவளுக்கு அவளாம் அருட்பெரும் ஜோதின்றாரு. அப்ப என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் குரல்ல பாத்தீங்கன்னா சொன்ன இது மீனிங் கரெக்ட் தான். இங்க ஆணுக்குள்ள ஆணா இருப்பதும் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கலாம். இந்த அண்டமும் இப்ப இயங்குவது அது ஆணுக்குள்ள ஒரு ஆண்ற ஒரு தன்மை ஒண்ணு இருக்கு, ஒரு ஒரு நினைப்பு ஒண்ணு இருக்குன்னா அது கூட இறைவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவளுடைய இங்க அவளுக்கு அவளாம் அருட்பெரும் ஜோதின்றாரு. திரளுற்ற அண்ட திரளின் எங்கெங்கும். என்னங்க ஐயா பொருள் எடுத்துக்கலாம்? திரளுற்ற அண்ட திரளின் திரளுற்ற அண்டத்துல திரளுது. அதாவது அணுக்கள் ஒரு ஒரு பொருளாவும் திரளுது. ஒரு செடி ஒண்ணு வளருதுன்னா
அதுல இருந்து காய்கறி எல்லாம் நமக்கு திரளுது. ஆ. உடம்பு அதோட வள தொகுப்பு வள வந்து வள கடந்து வெவ்வேறு பரிமாணங்கள் இருக்குது. திரளுற்ற அண்ட திரளின் எங்கெங்கும். உயிர்கள் வந்து அந்த மாற்றங்கள் அடைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு வளர்ச்சி மாற்றங்கள்லாம் திரளுது. திரண்டு ஒரு பொருளா உற்பத்தி ஆகிக்கினே இருக்குது. இப்போ நம்ம உடல் வந்து நேற்று இருந்த நிலை இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வேற ஒரு வளர்ச்சி அடைஞ்சிடுது. கண்டிப்பா 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 கண்டிப்பா. உலக படைப்புல எல்லாமே வந்து மாற்றங்கள் வந்து உற்பத்தியில வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. திரண்டு வளர்ந்து திரளுற்ற அண்ட அவளுக்கு அவளாம் அருட்பெருஞ்சோதி. அதனால அதனுடைய இறைவனுடைய செயல்பாடு நடந்துகினே இருக்குது. அதனுடைய செயல்பாடு நடக்க முடியல அப்படின்னாக்கா அங்க வந்து ஆஃப் ஆயிடுது. எல்லாமே நின்று போகுது. செயல்பாடுலாம் நின்று போகுது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாமே அவனுடைய செயலா தான் இருக்குது. அதுக்கு அடுத்த குரல் பாத்தீங்கன்னா வந்து மதனுற்ற அண்ட வரைப்பின் எங்கெங்கும் அதனுக்கு அதுவாம் அருட்பெரும் ஜோதி. ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது மதனுற்ற அண்ட வரைப்பின் எங்கெங்கும் அதனுக்கு அதுவாம் அருட்பெரும் ஜோதி. மதனுற்ற அண்ட வரைப்பின் எங்கெங்கும்ன்றாங்க. மதம் அப்படின்னாக்க உற்பத்தி ரகசியம். அந்த உற்பத்தி ரகசியங்கள் மதனுற்ற அண்ட பரப்பின். அண்டம்னாக்கா அந்த உலகம், உடம்பு, அதெல்லாம் அண்டன்னு சொல்லி சொல்றாரு. அதனுக்கு அதுக்கு அதுவே அதை உற்பத்தி பண்ணி இறைவனே உடல்ல உற்பத்தி பண்ணி அதுல அது வாழுது. ஓகே, உலகத்தையே அதுதான் உற்பத்தி பண்ணுது. அதுக்குள்ளேயே அது இருந்துட்டு அது இயக்குதுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதனுக்கு அதுவும் அருட்பெருஞ்சோதி. அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா வந்து எப்பாலுமாய் வெளியனும் எப்பாலுமாய் வெளியெல்லாம் கடந்து மேல் அப்பாலுமாகிய அருட்பெரும் ஜோதி. எப்பாலுமாய் வெளியெல்லாம் கடந்து மேல் அப்பாலும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. வெளியில இருந்துதான் எல்லாமே வந்து அணுக்கள்லாம் உற்பத்தி ஆகிக்கினே இருக்கு. வெளிதான் இறைவனு. இறைவனாகிய வெளியில இருந்து அணுக்கள் உற்பத்தி ஆகி அந்த அணுக்கள் வந்து உடம்பாகவும் உயிராகவும் பொருளாகவும் சராசரங்களாகவும் கிரகங்களாகவும் பிரபஞ்சமாகவும் உற்பத்தி ஆகிக்கினே இருக்குது. பாலுமாயும் வெளியே அப்பாலுமாயும் அப்பாலுக்கு அப்பாலாய் அருட்பெருஞ்சோதி. எப்பாலுமாய் வெளியனும் வெளியெல்லாம் எப்பாலுமாய் வெளியெல்லாம் கடந்து மேல் அப்பாலும் ஆகிய அருட்பெருஞ்சோதி. அது அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா கடைசி குரல், இன்னைக்கான கடைசி குரல். வல்லதாம் எல்லாம் ஆகி எல்லாமும் அல்லாததாய் விளங்கும் அருட்பெருஞ்சோதி. விளங்கும் அருட்பெருஞ்சோதி. வல்லதாய் எல்லாம் வல்லதாய் எல்லாம் ஆகி எல்லாமும் அல்லதாய் விளங்கும் அருட்பெருஞ்சோதி. எல்லாத்தையும் செய்யக்கூடிய வல்லதாய் இருக்குது. அது வல்லதாய் ஆகி எல்லாம் ஆவறது. அதுதான் அதனுடைய செயல்பாடு இல்லாம அது இல்லாம உலகம் வந்து உற்பத்தி ஆகுறதே இல்லை. அது அதுலதான் உற்பத்தி ஆகுதுன்றத மறக்கிறது தான் வந்து அகங்காரம் அப்படின்னு சொல்லி. அகங்கார ஒரு நிலை வந்துருதுனாக்கா இறையருள் தான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணின்னு இருக்குது. அதுல தான் உலகம் உற்பத்தி ஆகின்னு இருக்குது அப்படின்ற உண்மையை வந்து மனம் மறந்து போயிடுது. கரெக்ட். சோ அது வந்து எல்லாத்தையும் அதுதான் உற்பத்தி பண்ணுது. எல்லாமும் அல்லதாய் விளங்கும், அது இல்லாமலும் ஆக்குறதும் அதுதான் பண்ணுதுன்ற மாதிரி இருக்கு. அது அழிக்கிறது அதுதான், ஆக்குறதும் அதுதான். எல்லாமும் அல்லதாய் விளங்கும் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தான் என்ன பண்ணுது? எல்லாமும் விளங்குது. எல்லாமும் அதுதான் விளங்குது. அது ஒரு விஷயம் இல்லாமல் ஆக்குறதையும், அது எல்லாமும் ஒண்ணும் இல்லாமல் ஆகுறதும் அது மூலியமா தான் இல்லாமல் ஆகுது. அருட்பெருஞ்சோதி தான் அதை இயக்கிட்டு இருக்கு.
சரிங்க. அதனுடைய செயல்பாடு, அதனுடைய உணர்வுன்றது வந்து நமக்கு மறக்கக்கூடிய ஒரு அகங்காரம் ஒண்ணு உண்டாகுது. அப்ப மறக்கக்கூடிய அகங்காரத்தினால அதை உணராததுனால அது எல்லாமே வந்து இல்லாம போயிடுது. ஓகே ஓகே ஓகே. ஆனா போக போக எப்படி தெரியுதுன்னா ரொம்ப நுணுக்கமா ஒரு ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இப்போ ஃபர்ஸ்ட் தமிழ் ஒரு கதை மாதிரி ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் போக போக பாத்தீங்கன்னா வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி வருது. கொஞ்சம் இன்னும் ரொம்ப ரொம்ப நுணுக்கமா போறாரு. சயின்ஸ் சப்ஜெக்ட் ஆமா. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு அறிவியல் ஆர்வமும் ஒரு ஈர்ப்பும் அதிகமா தான் ரொம்ப டெப்தா உள்ள ரொம்ப இன்டெப்தா போய் புரிஞ்சுக்க முடியும் போகுது. ரொம்ப ரொம்ப அணுக்களை பத்தி பேசுறாரு, ஒவ்வொரு பத்தி நிறைய பேசுறாரு. அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு அதை பத்தி ஒரு அடிப்படையான ஒரு நிறைய விஷயங்களை புரிஞ்சிருந்தா தான் அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அணுக்களை உற்பத்தி பண்றதே இறைவன் தான். அந்த அணுக்களை உற்பத்தி பண்ணி அணுக்கள்ல இருந்து பொருள்களை உற்பத்தி பண்ணி பொருள்கள்ல இருந்து உயிர்கள் எல்லாம் வாழ வைக்கிறார். ஓகே ஓகே ஓகே. பயங்கர பெரிய மிகப்பெரிய லெவல் ரிசர்ச் இதுக்கு அப்புறம் இது மேல ஒரு ரிசர்ச் பண்ண முடியாத அளவுக்கு தவத்துடைய வலிமை எங்க தெரியுதுன்னா இவருடைய வரிகளை தான் எனக்கு அது புரியுது. தவம் பண்ணாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டெப்த் ரொம்ப இன்டெப்த்துக்குள்ள போக முடியும் பொழுதுன்றது தெரியுது. இது வந்து நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறத விட படிச்சு புரிஞ்சுக்கணும்ன்றத வந்து நமக்கு எவ்வளவு தூரம் வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. ஆனா தவத்தின் மூலியமா இது எல்லாத்தையும் புரிதல் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை நம்ம கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா அது ஆதாரமா அவரு தான் இருக்காரு. ஓதாமல் உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாக்கி அற்புதம். இதெல்லாம் படிக்காமலே எனக்கு இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு என்னையே ஆதாரமாக்கிங்கன்றாரு. அதே மாதிரி நம்ம இதோடைய புரிதல் நமக்கு வரலையேன்ற மாதிரி நம்ம மனசு இல்லாம இதுல நம்ம இந்த தியானம் பண்ணக்கூடிய தவம் பண்ணக்கூடிய ஒரு விண்ணப்பம் வச்சு சிறு விண்ணப்பம் படிக்கிறீங்களா, அந்த சிறு விண்ணப்பம் மாதிரியே நம்மளுக்குள்ள ஒரு விண்ணப்பம் வச்சு இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தியானத்தை அதிகப்படுத்த இதோடைய புரிதல் எல்லாம் நல்லாவே கிடைக்கும். இப்ப நீங்க ஐயா கூட பாத்தீங்கன்னா ஒரு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுடைய இவ்வளவு வருஷம் பயணமும் இது மேல இருக்கக்கூடிய உங்களுக்கு விருப்பமும் தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு அது புரிதல் கொடுத்துருக்குது. எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே டஃபா தெரியுது. இப்ப நீங்க அதை கொஞ்சம் எளிமையாவே சொல்றீங்க. அப்ப இந்த இந்த அறிவு எங்க இருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இதோட வாழ்வு அந்த பழக்கத்துல நம்ம வாழ்றது மூலியமா தான் கிடைக்குது. அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், இப்ப நம்ம ஐயாவுடைய வரிகள் எதியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே பாத்தீங்கன்னா அதுதான் அந்த புரிதல் கொடுக்குது. அதனால வந்து இது வந்து நம்ம தவத்தை அதிகப்படுத்தலாம் தான் சரி வரும். ஒரு சில குணங்கள் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையை வந்து புரிஞ்சுக்க விடாம பண்ணிடுது. அருகுணம்னு சொல்லி வேதாத்திரிய சொல்றாரு. அதுல முக்கியமானது வந்து மும்மலம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இதுல. மானவம் கண்மம் மாயைன்னு சொல்லிட்டு மாயை பட்டவங்க இது உள்ள இந்த சப்ஜெக்ட் உள்ள நுழையவே முடியாம போயிடுவாங்க. மாணவன் வந்துருந்தா மீதி குற்ற உணர்வுகளையும் தவறுகளையுமே செய்து வாழ்ந்து அவங்க எல்லாத்துலயும் வந்து எல்லா தவறுலையும் அழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. குணங்கள் எல்லாம் நம்ம மாத்தணும்னா இறைவனை வந்து உணர்ந்து அந்த இறைவனுடைய உணர்வு ஒண்டிதான் நம்ம அந்த குற்றங்கள்ல இருந்து நம்மள வெளியே கொண்டு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொண்டு வரும். ஒரு மனத்தெளிவோட ஒரு அழகான வாழ்க்கையை கொடுக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா இதுல கூட விநாயகர் கூட சொல்றாங்க இல்லைங்களா, தலைமுறும் 4 தந்தன கருளி, இந்த 4 தலங்களை எனக்கு கொடுத்துருக்கீங்க. எதுக்குன்னா மலமுறும் 3 மயக்கம் மறுத்துன்றாங்க. இந்த சரிகை நிலை கிரிகை நிலை அந்த மயக்கமே இல்லாம எனக்கு ஆக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த உரு வழிபாடு, இந்த மந்திரம் சொல்றது, இல்ல பாடல் படிக்கிறது, யோகம் பண்றது, இந்த தியானம் பண்றது, தவம் பண்றதுன்றது சரிகை கிரிகை யோகம் ஞானம்ன்ற 4 வழிமுறைகளுக்கு இடைவெளி ஏன் கொடுத்துருக்காருன்னா இந்த 3 மலங்கள் இல்லாம வாழ்றதுக்கான மயக்கத்தை, ஒரு மயக்கமா இருக்குது, அந்த மயக்கத்தை அறுத்து நான் தெளிவா வாழ்றதுக்கு எனக்கு கொடுத்துருக்கீங்கன்றாங்க. அந்த மலங்கள் வந்துடுதுன்னா மயக்கம் வந்துருங்க. மயக்கம் வந்துடுதுன்னா நம்ம செயல்பாடு எல்லாம் வந்து தவறுதலாவே நடக்கும். ரொம்ப மன ஆரோக்கியமா இல்லாம நம்மளுடைய அழிவை நோக்கி பயணம் பண்றதுக்கு ஏதாவது குற்றங்கள் செய்து மனம் வந்து எப்படியா நல்லபடியா வாழ்ந்தலாமோ நினைக்கும். இதுக்கு என்னென்ன குற்றங்களோ அந்த குற்றம் தேடி செய்ய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம ஆளக்கூடியவர்களா என்ன பண்றாங்கன்னா இயற்கை வளங்களை பாதுகாக்கிறத விட தான் நல்லா தான் போகுன்ற மாதிரி நினைச்சிட்டு தனக்கு தானே அழிவு ஏற்படுத்திக்கிறோம் இல்லையா. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல நம்ம திருடி சாப்பிடுறது, நம்ம குடும்பத்துல நம்ம வந்து நம்ம சொந்த வீட்டுக்கே நம்ம வந்து சொல்லி வச்சிருக்காதுதான் அது. நம்மளுடைய உலகமும் நம்மளுடைய இயற்கையும் நம்மளுடைய இது என்று தெரிஞ்சிருச்சுன்னா அதனுடைய வளர்ச்சிக்கு தான் நம்ம சப்போர்ட்டா இருக்க முடியும். அதை வந்து நம்ம அதுலயே நம்ம வந்து எல்லா கனிம வளங்கள்லாம் நம்ம எப்படியாவது எடுத்துக்கணும்னு நினைக்கிறது வந்து நமக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கிறது தான். பேராசை என்ற ஒரு பொருள் ஒரே ஒரு குணத்தினால நம்மளையும் அழிச்சுக்கிறோம், உலகத்தையும் அழிச்சிடறோம். அதுதான் அது நம்ம அது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய அழிவு வந்து 100% உறுதியாயிடுது. உலகம் கூட தன்னைத்தானே உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கும் தன்னைத்தானே ரெடி பண்ணிக்கிறதுக்கும் மறுசுழற்சி அடைத்துக்கு ரெடி ஆயிடுது. நம்மளால அப்படி கிடையாது. நம்ம டிஸ்ட்ராய்ட் ஆயிடுறது உறுதி ஆயிடுது.
ம். அது இந்த விழிப்புணர்வு வந்து இந்த ஞானப்பாதையில மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அப்ப இறைவன்றது வந்து வெளியில ஒரு உருவத்திலேயோ பேர்லயே கிடையாது. ஒவ்வொரு உள்ளத்திலேயும் தான் இருக்குது. அதெல்லாம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுணர் ஆலயம்ன்றாங்க. அப்ப இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தினா தான் இது இவ்வளவு தூரத்துக்கு நம்ம அழிவு ஏற்படுத்திக்கிறனே, தனக்குத்தானே அழிவு ஏற்படுத்திக்கிறோம், பிறருக்கும் அழிவு ஏற்படுத்துறோம், பிற உயிர்களுக்கும் அழிவு ஏற்படுத்துன்றத உணர்ந்து எல்லாருமே மனம் மாற்றம் ஏற்படுத்தி தான் அங்க வந்து நம்ம அதை சரிப்படுத்த முடியும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ ஒரு வாழ்க்கை அப்பதான் கிடைக்கும். ஒரு இந்த 2026ல ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்துது நமக்கு. இந்த தவ வாழ்க்கையை பத்தி நம்ம படிக்கிறதுனாலையும் சத்துவஸ்தான படத்து மூலியமும் நமக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துது. இன்னைக்கு தியான பயிற்சிக்கும் தவ பயிற்சிக்கும் எல்லாருமே மேற்கொண்டோம். சந்தோஷம். ஒரு தடவை இந்த பாடல் மட்டும் படிச்சுட்டு நம்ம கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாங்களா? புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம படிக்கலாம். பவனத்தின் அண்ட பரப்பின் எங்கெங்கும் அவனுக்கு அவனாம் அருட்பெரும் ஜோதி. திரளுற்ற அண்ட திரளின் எங்கெங்கும் அவளுக்கு அவளாம் அருட்பெரும் ஜோதி. மதனுற்ற அண்ட வரப்பின் எங்கெங்கும் அதனுக்கு அதுவாம் அருட்பெரும் ஜோதி. அதனுக்கு அதுவாம் அருட்பெரும் ஜோதி. எப்பாலுமாய் வெளியெல்லாம் கடந்து மேல் அப்பாலும் ஆகிய அருட்பெரும் ஜோதி. அப்புறம் இன்னொரு கொள் இருக்கு. வல்லதாய் எல்லாம் வல்லதாம் எல்லாம் ஆகி எல்லாமும் அல்லாததாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதி. சூப்பரான குரல் கடைசி குரல். எல்லா வல்லமையும் அதில் தான் இருக்கு, எல்லாமும் இல்லாமலும் அதில் தான் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறாங்க. எல்லாமே மகாமந்திரம் சொல்லுவோம். மகாமந்திரம் சொல்லிட்டு நம்ம கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம். இப்ப ஜோதி பாடம் படிக்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மிக இந்த வருஷத்துல முதல் நாள்ல நம்ம வகுப்பு ஆரம்பிச்சு தவ வகுப்பு சிறப்பா பண்ணிருக்கோம். இதை வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் இறைப்பராட்டலுக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.